வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹோமோஜினியஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த கிளாஸில் வந்து இன்ஹோமோஜினியஸ் அதர்வைஸ் நான் ஹோமோஜினியஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்த ஹோமோஜினியஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்ததில் பி வந்து 0வாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தோம். எப்படின்னா x1 மைனஸ் 3x2 இஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் 2x1 மைனஸ் 6x2 இஸ் ஈக்குவல் டு 0, 2 ஈக்குவேஷன் எடுத்தோம். இதை வந்து ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, x1ஓட கோஃபிஷியன்ட் 1, x2ஓட கோஃபிஷியன்ட் மைனஸ் 3, தென் 2 மைனஸ் 6. இதை எடுத்து ரெடியூஸ்ட் ரோ எச்லான் ஃபார்மில் நம்ம வந்து இதை எழுதணும். அது வந்து நம்மளுக்கு வந்து 1 மைனஸ் 3 0 0 அப்படின்னு கிடச்சிது, அப்படி தானே. ஸோ இதில் நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து நார்மலாக கிடைக்க வேண்டிய ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி, அப்படி தானே. 1 0 0 1 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இருக்கும். 3x3க்கு வந்து ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்ம் வந்து 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுல ஃபஸ்ட்டு காலம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்மு. ஆனால் செகண்ட் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நான் இதை தான் வந்து நம்ம முந்தின கிளாஸில் பார்த்தோம். நீங்கள் ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம் என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து வேணால் முந்தி உள்ள லெக்சரை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதை வந்து நம்ம ஃப்ரீ வேரியபிளாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா x1 x2 ஈக்குவல் டு ஃப்ரீ வேரியபிள் வந்து x2, ஓகேவா. ஃப்ரீ வேரியபிள் வந்து x2. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை ஈக்குவேஷனை எழுதுகிறேன். இது எப்படின்னா x1 மைனஸ் 3x2 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ரெண்டாவது x2 வந்து ஃப்ரீ வேரியபிள். ஸோ x2ன்னு எடுத்துக்கிடுங்க. எதனாலும் x2க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், அப்படி தானே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா x1 x2 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டில் பாருங்கள் x1 இஸ் ஈக்குவல் டு, ஓகே இங்கே இன்னொரு கணக்கு எழுதவா. ஓகே, x1 ஈக்குவல் டு 3x2, x2 இஸ் ஈக்குவல் டு x2. ஸோ இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா x2 3, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1, அப்படி தானே. இது வந்து 3, இது வந்து 1. ஸோ 3 1 அப்படின்னு எடுத்தாச்சு, ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் x2 வந்து நம்மளுக்கு ஃப்ரீ வேரியபிள், x2 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா x1 என்னது 3, ஓகே. x2 வந்து 1ன்னு எடுத்தால் x2 வந்து x1 வந்து இது வந்து 0, அப்படி தானே. x2 வந்து 0ன்னு எடுத்தீங்க அப்படின்னா x1 0, x2 வந்து 1ன்னு எடுத்திங்கன்னா x1 வந்து 3, x2 வந்து மைனஸ் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா x1 வந்து மைனஸ் 3. ஸோ இதுதான் ஐடியா, அப்படி தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை பிளாட் பண்ணி பார்க்கத்தோன்னு வச்சுடுங்களேன். இப்போ நம்ம இதை பிளாட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும், அப்படி தானே. x1 x2 x1 x2, x1 வந்து 3, x1 வந்து 3, x2 வந்து 1 இருக்க முடியல, இந்த இது, ஓகேவா. இந்த இது 1 இருக்க முடியல, இது வந்து இது தென் 0 வழியாக போகுது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த லைன் ஸ்பேன் பண்ணுறது, அதாவது இந்த லைன் ஸ்பேன் பண்ணுறது இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்பேஸில் நம்மளோட சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த லைனில் நீங்கள் எந்த புள்ளியை எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் இந்த லைன் வந்து நம்ம நல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே ஃபைன். இப்போது அதே ஈக்குவேஷனை நம்ம இங்கே எடுக்கலாம். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இங்கே வந்து பி வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஓகேவா. பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இந்த சென்ஸ் வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஏதோ இன்புட் கொடுக்குறோம், ஓகேவா. அந்த ப்ரீவியஸ் கேஸில் வந்து ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அந்த சிஸ்டத்துக்கு வந்து இன்புட் வந்து 0.
இன்புட் வந்து 0. ஓகேவா? இது எதனால் எடுத்துக்கிட்டேன்? மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு ஃபோர்ஸ் ஏதோ ஒரு இது வந்து இன்புட் வந்து 0. ஓகேவா? அதுதான் வந்து B0ங்கிறது அதுதான் மென்ஷன் பண்ணுது. இங்கே வந்து B not equal to 0. நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம். இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். லைக் ஒரு ஊஞ்சல் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஆட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இப்போ ஒருத்தர் இங்கே இருந்துட்டு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு டைம் இது ஆடி வருது, இவர் வந்து ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஓகேவா? ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இங்கே இன்புட்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னாகும், ஊஞ்சல் வந்து அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. ஃபைன். இப்போ அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x1 minus 3x2 is equal to minus 3. x2x1 minus 6x2 is equal to minus 6. என்ன அர்த்தம்? a is equal to 1 minus 3 2 minus 6. இங்கே வந்து b0 இல்லை, அதனால் அதை நான் இங்கே வந்து ஆகுமெண்டட் இதை எடுத்துருக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம இதை வந்து ரெடியூஸ் டு எப்சிலான் ஃபார்மில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குது. 1 minus 3 0 0, இது வந்து -3 0. ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ வேரியபிள். ஏன்னா இது வந்து கண்டிஷன்ஸை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. 1 0ன்னு இருக்குது, 0 1 வரணும், பட் -3 0ன்னு இருக்குது, அதனால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகே ஃபைன். இது வந்து நம்மளோட ஃப்ரீ வேரியபிள். ஓகே. ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இது எப்படியோ அதே மாதிரி தான். இதை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா x1 minus 3x2 is equal to -3. x2 வந்து x2, ஏன்னா அது ஃப்ரீ வேரியபிள். ஸோ இதிலேருந்து x1 is equal to -3 plus 3x2, x2 is equal to x2. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எழுதுகிறோன்னு வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x2 is equal to 0, x1 is equal to 0. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா x2 is equal to 1, x1 வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x2 is equal to 0, x1 is equal to -3. x1 is equal to -3, 0 இல்லை, -3. ஓகேவா? x1 is equal to 1, x2 is equal to 1 எடுத்தீங்க அப்படின்னா x1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து x1 வந்து 0. ஓகே. ஸோ x2 is equal to -1 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே -1 போட்டிங்க, x2க்கு போடுங்க, x1 வந்து 6 -6. ஸோ இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் வந்து 0 வழியாக போகுது. இங்கே வந்து பாருங்கள், x2 வந்து 0, x2 வந்து 0 இருக்க பட்சத்தில் x1 வந்து -3. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், x2 வந்து 1 இருக்க பட்சத்தில் x1 வந்து 0. ஸோ நம்மளுக்கு வந்து லைன் இப்படி போகுது. ஸோ இந்த ஃபிகரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ரீஜியன், அதாவது நம்மளுக்கு கிடைச்ச அந்த வேல்யூ என்ன சொல்லலாம், இந்த இதிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஈக்குவேஷன் x1 x2 is equal to x2 of -3 1 plus -3 0. ஓகேவா? ஸோ இந்த வெக்டர் இந்த வெக்டர் ஹோமோஜீனியஸ்க்கும் சரி நான் ஹோமோஜீனியஸ் சரி ரெண்டுக்குமே சேம் தான். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒரு ஐட்டம் கிடச்சிருக்குங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். இது மட்டும்தான் வேறுபடும். ஒரு ஹோமோஜீனியஸ்க்கும் இன்ஹோமோஜீனியஸ்க்கும் வந்து சொல்யூஷனில் எது வேறுபடும்னா இதுதான் வேறுபடும். இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, நம்மளோட சொல்யூஷன் செட்டு அந்த ஸ்பேன் பண்ணுறது வந்து இங்கே இந்த ஒரு லைன் அப்படி தானே, இந்த லைன் கம்ப்ளீட்டாகவே நம்மளோட சொல்யூஷன் செட் இருக்கிற ஸ்பேஸ். இங்கேயும் அதே லைன் தான். பிகாஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் சொல்யூஷன்னால என்ன இருக்குது அப்படின்னா அந்த லைன் கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேவா?
ஸோ இன்னொரு சென்ஸில் சொன்னால் இந்த இப்படி இங்கே போன ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் செட் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், இல்லாட்டினா இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், மேலே கீழே இப்படி இங்கே தான் ஷிஃப்ட் ஆகாமல் ஒழிஞ்சு. ஆனால் அந்த சொல்யூஷன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த லைன் அது அதுவாகவே தான் இருக்க போகுது. ஓகேவா, அதில் எந்த மாற்றமும் வர போகிறதில்ல. ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஹோமோஜீனியஸ்க்கும் இன்ஹோமோஜீனியஸ்க்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து ஒரு ஃபிகர் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இதுலேயே ஸோ இதுதான் அந்த ஃபிகர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பார்த்த ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதுதான் இந்த ஹோமோஜீனியஸ். அதாவது நம்மளோட ஈக்குவேஷன் என்னவாக இருந்துச்சு, 1 -3 2 -6 அப்படி தானே. இது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 1 -3 2 -6 with some input -3 -6. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் கிடைச்ச சொல்யூஷன் பாருங்கள், ரெண்டுமே லைன் தான். ஓகே, ஆனால் வந்து இந்த பீன்னு சொல்கிறது தான் பர்டிகுலர் சொல்யூஷன். பீன்னு சொல்கிறது தான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வந்து கொஞ்சம் நம்மளோட சொல்யூஷன் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. ஹோமோஜீனியஸ்க்கும் நான் ஹோமோஜீனியஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இதே ஸ்பேஸ் தான். ஓகேவா, இங்கே இதில் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே சொல்யூஷன் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இங்கே போயிருக்கு. எதனால் அப்படின்னா நம்ம வந்து இன்புட் 0 இல்லாமல் இருந்ததுனால. ஓகேவா, அதுதான் வந்து நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடிச்சு நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன் வந்து x1 x2 இஸ் ஈக்குவல் டு x2 டைம்ஸ் 3 1. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, என்ன சொல்யூஷன் செட்டு வந்து ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ். ஓகேவா, ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் வந்து இந்த வெக்டரை ஃபாலோ பண்ணியிருக்கும். இந்த வெக்டரை ஃபாலோ பண்ணினா இப்போ சப்போஸ் வந்து x1 வந்து 3, x1 வந்து 3, x2 வந்து 1, இது வந்து x2, இது வந்து x1. ஓகேவா, x1 வந்து 3, x2 வந்து 1. ஸோ இது தான் இங்கே 3, இது வந்து 1. ஸோ இந்த வெக்டர் மேலேயும் கீழேயும் பின்னாடி முன்னாடி இது ஸ்பேன் பண்ணுற இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் வந்து நம்ம சொல்யூஷன் செட்டு இருக்க போகிற லைன். அதுதான் வந்து ஸ்பேஸுன்னு சொல்கிறேன். ஓகேவா, அந்த லைனில் தான் வந்து நம்ம சொல்யூஷன் வாழும். அதே மாதிரி இதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா x1 x2 இஸ் ஈக்குவல் டு x2 டைம்ஸ் 3 1 ப்ளஸ் -3 0. ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம சொல்யூஷன் ஸ்பேன் பண்ணுறது வந்து 3 1ங்கிற வெக்டர் ப்ளஸ் இந்த -3 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது ஸ்பேன் பண்ணுறது இந்த வெக்டரை தான், அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அதை இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது இந்த ஷிஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே போகிறது வந்து ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகிறது. ஓகே, ஸோ மேலே கீழே. ஃபைன், இதுதான் வந்து இதோட மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.